மட்டன் போன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே ப்ரிப்பரேஷனில் நீங்கள் பீஃபோடைய வால் சூப்பு பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி ப்ரிப்பரேஷன் தான், அளவும் சேம் தான், இன்க்ரீடியன்ஸும் சேம் தான். இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கோங்க. இது பீஃபோடைய வால் பீசஸ்ஸு. இதையும் தட்டி போடுறது நல்லது. நம்ம மட்டன் போன் பீசஸ்னாலுமே கொஞ்சம் தட்டி போடுறது நல்லது. பொதுவாக சூப் வைக்கும்போது எல்லாமே இடித்து பண்ணணுன்னா சூப்போடைய ருசியே தனி. ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இடித்து சேர்க்க போகிறேன். இப்போது வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாமே நம்ம தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சுக்கிறோம். ரொம்ப மையாக இடிக்கணும்னோ இந்த மிளகு ஜீரகத்தை ரொம்ப தூளாக நுணுக்கணும்னு அவசியம் இல்லை. 1-2 இடித்தா போதும். அதே மாதிரி நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாமே அப்படி தான். இதெல்லாம் இடித்து சேர்த்ததுக்கப்புறம் தக்காளியை நல்லா உள்ளே பிணைஞ்சிடுங்க. அதே மாதிரி எலும்பையும் இடித்து சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இந்த அளவுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். கலக்கி ப்ரெஷர் குக் பண்ணுறேன். ப்ரெஷர் குக் பண்ண வேண்டிய டைமிங் பார்த்தீங்கன்னா, மட்டனுக்கு மீடியம் ஃப்ளேமில் 10 விசில், அப்புறம் சிம் பண்ணி ஒரு 5 நிமிஷம். பீஃப்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 விசில் மீடியம் ஃப்ளேமில், சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு சூடாக இருக்கும்போதே நல்லா மெட்டல் ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் காரத்துக்கு இப்போ கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழை தூவி சூடாக சர்வ் பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு முறை எலும்பு சூப்பு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. குழந்தைங்க, முதுகு தண்டு ப்ராப்ளம் இருக்கவங்க, எலும்பு தேய்மானம் இருக்கவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.